உடுக்க வஸ்திரமும் இல்லாமல் இருந்தான். அப்பொழுது அந்த சிறுவனை ஒரு போதகர் எடுத்து அவனை பராமரித்து வந்தார். ஒரு நாள் அந்த சிறுவனுடைய கரத்தில் சில டிராக்ஸுகளை கொடுத்து, இதை நீ காண்கிறவர்களுக்கெல்லாம் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி இதை கொடுத்து விட்டு வா, இருள் சூடுவதற்கு முன்பு வந்து சேர்ந்து விடு என்று சொல்லி அவர் அனுப்பினார். அப்பொழுது அந்த சிறுவன் காண்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த டிராக்ஸை கொடுத்து இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி கொடுத்து கொண்டே வந்தான். இன்னும் அவனிடத்தில் ஒரே ஒரு டிராக்ஸ் மட்டும் இருந்தது. அது யாருக்கு கொடுப்பதென்று சொல்லி அவன் தேடிக்கொண்டே இருந்தான். அப்பொழுது அவனுடைய கண்களில் ஒரு வீடு தென்பட்டது. அப்பொழுது அந்த வீட்டின் கதவை அவன் தட்டி கொண்டே இருந்தான். அந்த வீட்டிலும் ஒரு இளம்பெண் தான் இருந்தாள். அந்த பெண்ணும் ஒரு அனாதை பெண்ணாக இருந்தால், அவளுக்கும் யாருமே துணை இல்லை. அப்பொழுது அவள் மன உளைச்சலினால் அவள் மன அழுத்தம் அடைந்து அவளும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு இருந்தாள். அப்பொழுது அந்த நேரத்தில் தான் இந்த சிறுவன் போய் அம்மா அம்மா என்று சொல்லி அந்த வீட்டின் கதவை தட்டி கொண்டே இருந்தான். அப்பொழுது அந்த பெண் அந்த கோபத்தோடு கதவை திறந்தாள். அப்பொழுது அந்த சிறுவன் ஒரு புன்னகையோடு அம்மா இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லிவிட்டு இந்த டிராக்ஸை கொடுத்து விட்டு அவன் ஓடியே சென்று விட்டான். அப்பொழுது அந்த பெண்ணும் இந்த டிராக்ஸில் என்னதான் இருக்கிறது என்று படித்து பார்ப்போம் என்று சொல்லி அவள் படிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்தது. மறுநாள் அவளும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய கவலைகளை மாற்றி ஆலயத்திற்கு சென்று தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவள் தேவனுக்கு சாட்சியாக வாழ ஆரம்பித்தாள். அன்பானவர்களே, அந்த சிறுவன் மூலமாக வந்த நற்செய்தி அந்த ஒரு உயிரை காத்து ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோலத்தான் ஆண்டவர் சமாரியா ஸ்திரீயிடம் வந்து பேசி அவளுடைய காரியங்கள் அனைத்தையும் அவளுக்கு வெளிப்படுத்தி அவளிடம் பேசுவது மெசியா என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படி செய்தார். அவளும் ஊருக்குள் ஓடி சென்று இயேசுவை பற்றி எல்லாருக்கும் அறிவித்தாள். அப்பொழுது அந்த ஊராரையும் அவள் ஆண்டவர் அண்டை வழி நடத்துவதற்கு அவள் காரணமாக இருந்தாள். இன்று நம்முடைய சாட்சி வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் சாட்சி சொல்ல பிரயாசப்படுகிறோமே தவிர சாட்சியாய் வாழ்வதற்கு நாம் பிரயாசப்படுவதில்லை. வேதத்தை பின்பற்றினால் போதும், அதன்படி வாழ்ந்தால் போதும், அதுவே நமக்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. அன்பானவர்களே, உண்மையிலேயே நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய நடையுடை பாவனைகள் எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதா? நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதாக இருக்கிறதா? அல்லது நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதாக இருக்கிறதா? 1000 வார்த்தைகளை விட நம்முடைய ஒரே ஒரு செயல் நம்மை யார் என்று காண்பித்துவிடும். நாம் வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய வீட்டில், நாம் செல்லுகிற இடங்களெல்லாம் நாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன்.
கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நான் நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கடுகளவும் பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அன்பானவர்களே, ஒரு முறை தீபக் என்கிற ஒரு சிறுவன் தன்னுடைய மாமா வீட்டிற்கு சென்றிருந்தான். மாமா வீட்டில் சென்று அங்குள்ள சிறு குழந்தையிடம் நன்றாக விளையாடினான். அவன் அந்த மாமாவும் அவனை கடைத்தெருவு, பார்க்கு, பூங்கா என்று சொல்லி பல இடங்களுக்கு அவர் அழைத்து சென்றார். அழைத்து சென்று விட்டு அப்பொழுது அவனுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அதற்கப்புறம் அந்த மாமா தீபக்கை பார்த்து கேட்டார், நீ வேதத்தை வாசித்து நீ நன்றாக ஜெபிக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். கர்த்தருடைய பிள்ளையாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார். அப்பொழுது அந்த தீபக் மாமாவை பார்த்து சொன்னான், என் நண்பர்களுடன் நான் ஜாலியாக இருந்துவிட்டு பின்பு இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த மாமாவும் தலையாட்டினார். அதற்கப்புறம் அவர்கள் வீட்டிற்கு செல்வதற்கு காரில் பயணம் செய்தார்கள். அப்படி செல்லும்போது வீட்டுக்கு செல்லுகிற வழியில் 2 பாதைகள் பிரியும். ஒன்று ஊருக்கு செல்லுகிற பாதை, இன்னொன்று காற்றுக்கு செல்லக்கூடிய பாதை. அப்பொழுது அந்த மாமாவும் அந்த காட்டுக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் அந்த வண்டியை ஓட்டி சென்றார். அப்பொழுது அந்த தீபக் மாமாவை பார்த்து சொன்னான், மாமா, இந்த பாதை தவறு. இது காற்றுக்கு செல்லக்கூடிய பாதை. இது சரியான பாதையும் கிடையாது. இது ரொம்ப இந்த பாதை அப்போ மாமா சொல்லுகிறார், இந்த பாதை எனக்கு தெரியும் அப்படி என்று சொல்லுகிறார். இது காடு. இந்த காடு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காட்டு பாதையில் சென்று இந்த காடை கொஞ்ச நேரம் ரசித்து விட்டு வரலாம். இன்னும் அங்கு சில மிருகங்கள் எல்லாம் இருக்கும், கொடிய விலங்குகள் எல்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு விலங்கையாவது பார்த்து விட்டு வருவோம் என்று சொன்னான். அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னான், மாமா, இது நேரம் இருட்ட துவங்கி விட்டது.
இது ஒரு ஆபத்தான பகுதி. இங்கு யானைகள் பார்த்தால் நம்முடைய வண்டியையே உருட்டி விடும். இன்னும் கடந்த வாரத்தில் தான் ஒரு புலி மறைந்து நின்று ஒருவரை அடித்து கொன்று விட்டது. அதனால் எனக்கு பயமாக இருக்கிறது, திரும்பி சென்று விடுவோம் என்று சொன்னார். அப்பொழுது அந்த மாமா இந்த பயங்கரமான அந்த காட்டு வழியை விட்டு வெளியே வர அந்த சிறுவன் சொன்னபோது அவர் சொல்லுகிறார், நீ மாத்திரம் உன்னுடைய நண்பர்களிடம் சென்று உல்லாசமாக இருந்துவிட்டு கொஞ்ச நாள் நான் உலகத்தை சந்தோஷமாக அனுபவித்து அப்புறம் நான் இயேசுவிடம் வருகிறாய் என்று சொல்லுகிறாயே, நீ திரும்பி வருவதற்குள் உன் ஆத்மா அழிந்து விடுமே என்று சொன்னார். அப்படியானால் நீ இன்றிலிருந்து இயேசுவின் பிள்ளையாக நீ இருப்பாயா என்று கேட்டார். அப்பொழுதுதான் அந்த தீபக்குடைய தவறை அவன் உணர்ந்து கொண்டான். மத்தேயு 7வது அதிகாரம் 13வது 14வது வசனம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அன்பானவர்களே, நாம் இடுக்கமான வாசலை நாம் தேர்ந்தெடுத்து அதன் வழியாய் நாம் செல்வோமானால் இஸ்ரவேலின் தேவன் நமக்கு முன்னாடி போய் அவர் கோணலானவைகளை அவர் நமக்கு முன்பாக செம்மையாக்குவார். நாம் செல்ல வேண்டிய பாதைகளில் மலைகள் குன்றுகள் இருந்தாலும் அதை அவர் நமக்கு முன்பாக சமபூமியாக மாற்றுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நாம் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நாம் நிலைத்திருக்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம். மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து அதை உன்முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலிடிக்கும் யந்திரங்களை வை. மேலும் நீ ஒரு இருப்புச் சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்புச் சுவராக்கி அது முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராய் திருப்பி அதை முற்றுகை போட்டு கொண்டிரு. இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். நீ உன் இடது பக்கமாய் ஒளிக்கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் லக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் என்ன கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூத வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. இதோ, நீ அதை முற்றுகை போடும் நாட்கள் நிறைவேறும் மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன். நீ கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளை ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கால் நிறையாய் இருக்கும். அப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. தண்ணீரையும் அளவாய் ஹின் என்னும்படியின் ஆற்றில் ஒரு பங்கை குடிப்பாய். அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. அதை வார்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது நான்
ஆ, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. தானாய் செத்ததையாவது பீருண்டதையாவது நான் என் சிறுவயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. அருவருப்பான இறைச்சி என் வாய்க்கு உட்பட்டதும் இல்லை என்றேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன். அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். பின்னும் அவர், மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடிப்போகவும் நான் எருசலேமிலே அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறிக்கிறேன். அவர்கள்